இங்கே முத்து மீனாக்கு வந்து ஹல்வாலாம் வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்துறாரு. இல்லை மீனா, நீ உங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசுகிறது வந்து எனக்கு ஏதோ தப்பாக தெரிஞ்சு அதனால தான் சொன்னேன். ஆனால் உங்கள் குடும்பத்தை விட்டு நான் பிரிக்கக்கூடாதுல அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள், அதனால் என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த சாப்பிடு, உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நீனே பிரித்து பாருன்னு சொல்லிட்டு அல்வா வாங்கிட்டு வந்திருக்காரு. சாப்பிட்றாங்க. இது அங்கேருந்து வந்த விஜயா என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு, என்ன இது நேற்று தானே சண்டை போட்டுக்கிட்டாங்க, அப்படி சண்டை போட்டான் இப்போ சேர்ந்துக்கிட்டானே, என்ன நடக்குது இங்கே? அன்னைக்கு சொன்னான்ல ஏதோ வந்து அந்த காம்படிஷனில் சொன்னாங்கன்ட்டு, சண்டை போடுறவங்க தான் வந்து உண்மையான கப்புள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனால் வந்து இவங்க தான் உண்மையான கப்புளோ அப்படின்ட்டு விஜயா நினைக்கிது. அப்போ ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் சண்டையே வரமாட்டேங்குது. அப்போ ஏதோ நடக்குது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ மறைக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி, அந்த காம்படிஷனில் சொன்ன மாதிரி மனோஜ் வந்து ரோஹிணிக்கிட்டேயும், ரோஹிணி வந்து மனோஜுக்கிட்டேயும் ஏதோ மறைக்கிறாங்களா? என்ன ஆச்சரியமாக இருக்குது, இப்போ தான் நேற்று சண்டை போட்டு அவ்வளோ பேச்சு பேசிட்டு போனால் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பார்த்த மீனா அங்கேருந்து வந்து, அத்தை நீங்கள் நேற்று சொன்னீங்கல்ல எனக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க அல்வா சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்லவும், முறைச்சிட்டு போடி வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே மனோஜ் ரோஹிணி கடையில் இருக்காங்க. அங்கே வந்து 2 டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள அட்மிஷன் போடுறதுக்காக வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு மனோஜ் சொல்கிறாரு, எங்களுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலை மேடம் அப்படிங்கிறாரு. அதுக்குன்னா நீங்கள் குழந்தை பிறக்கும்போது இது பண்ணிக்கலாம்ல, நீங்கள் வந்து அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிக்கிங்க அப்படின்னு இப்போவே வா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இப்போ புரியுதா உனக்கு குழந்தை பெற்றுக்கிற அருமை புரியுதா அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ஜோசியக்காரரோட நோட்டீஸை கொடுக்குறாரு ரோஹிணிக்கிட்ட. ரோஹிணி அதை வாங்கி படித்து பார்த்துட்டு, நம்ம வந்து குழந்த பிறக்கணுன்னா டாக்டரை பார்க்கணும் மனோஜ், ஜோசியர் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு மனோஜ், கடையில் கஸ்டமர் வந்ததுனால எந்திரிச்சு போயிடுறாரு. உடனே அந்த நோட்டீஸை பார்த்த உடனே ரோஹிணிக்கு கிறிஷோட ஞாபகம் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம போய் இந்த ஸ்கூலில் போய் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கும் போகிறாங்க. போய் வந்து அட்மிஷன் எவ்வளவு, என்ன ஏது, ஃபீஸ் எவ்வளோலாம் கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க மீனா, அங்கே ஒரு டீச்சர் தெரிஞ்சவங்க மீனாக்கு, அவங்களுக்கு போய் பூ கொடுக்க போகிறாங்க மீனா பூ கொடுக்க போனவுடனே இங்கே வந்து ரோஹிணி பார்க்குறாங்க. இங்கே எங்கே ரோஹிணி வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மீனாவை பார்த்துட்டு ரோஹிணி, என்ன மீனா இங்கே, என் பிஸ்னஸை நான் பார்க்க வந்தேன், நீங்கள் இங்கேயுமா மேக்கப் போட வந்தீங்கன்னு நக்கலாக மீனா கேட்குறாங்க. இல்லை நான் தெரிஞ்ச பையனுக்கு அட்மிஷன் எப்படி போடலாம் என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. அப்போ அந்த ரோஹிணி கிட்ட வந்து அந்த டீச்சர் கேட்குறாங்க, ஆமாம் பையன் எந்த ஊர் என்ன பேருங்கும் போது, கிறிஷ் இந்த ஊரில் இருக்கிறாங்க, இனிமேல் இங்கே சென்னையோட வரப்போகிறாங்க, அதுக்கு தான் நான் விசாரிக்க வந்தேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனா என்ன பண்ணுறாங்க, ஏன்னா கிறிஸுக்கு இவங்க ஏன் அட்மிஷன் போடணும், இவங்க ஏன் கிறிஸுக்காக வந்து விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கேட்டுட்டாங்க மீனா, பக்கத்தில் தான் நின்றாங்க, கேட்டுட்டாங்க. அப்படின்னா இப்போ இவங்க யார், கிறிஷுக்கு இவங்க யார், இவங்க தான் கிறிஷோட அம்மாவா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வர்றாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க ஃபோனில் சொல்கிறாங்க, ஏங்க உங்ககிட்ட ஒரு செய்தி பேசணும், உடனே வர்றீங்களா, எங்கே இருக்க மீனா, நான் அந்த ஸ்கூல்கிட்ட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதோ வர்றேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இது முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. அப்படியா, என்னன்னு பார்ப்போம் மீனா அப்படிங்கிறாரு.